வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி டிவிக்கு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க. முதல்ல நீங்கள் டிவிலலாம் அதை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னா உங்கள் மனசில் தோன்றது என்ன? திமுகவுடைய செல்வாக்கை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா திமுக அப்படிங்கிற பெரிய கட்சிக்கு தான் கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குறுகிய காலத்தில் எல்லா தலைநகரங்கள்லேயும் நல்ல கூட்டத்தையே காட்டினாங்க. அவங்களுக்கு கூட்டம் வருவது இயற்கை தான். ஏன்னா விஜய் வந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும், விஜய் பார்க்க போகக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோதும் இன்றைக்கி விஜய் வரல, இருந்தாலும் கூட்டம். அப்படிங்கும்போது இந்த டிவிக்கேவை தற்கூரின்னு தள்ளிட முடியுமா? இன்னொரு பக்கம் பாட்டிலுக்கு 10 ரூபா, கரூரில் இருக்கக்கூடிய 10 ரூபா, ஏன்னா நான் அவர் பேர் சொல்லக்கூடாது, நான் அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு பேசுனது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கி செந்தில் பாலாஜியை நேரடியாக இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பரம எதிரியாக டிவிக்கே பார்க்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. விஜயோடைய ஒப்புதல் இல்லாமல் இதை அவர் பேசியிருக்க மாட்டார். அப்போ செந்தில் பாலாஜியை இன்றைக்கி தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கரூரில் செந்தில் பாலாஜி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வலிமையான ஒரு வேட்பாளரை போட்டு விஜய் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் கூட இன்றைக்கி செந்தில் பாலாஜியை தோக்கடிக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சொந்த கட்சியிலே நிறையா பேர் பண்ணும்போது இன்றைக்கி செந்தில் பாலாஜியை இன்றைக்கி தங்களுக்கு ஒரு திமுக குடும்பம் அடுத்து செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி டிவிக்கே கொண்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, மக்கள் மத்தியில் அதிருப்தி, இதை பேசுனா மக்கள் வரவேற்பாங்க. இன்றைக்கி டிவிக்கே கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் அந்த 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே கைத்தட்டல் பலமாகுது. அப்போ தங்களுக்கான ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்கங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டம் ஆரோக்கியமான ஆர்ப்பாட்டம். ஏன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று பிஜேபி நல்ல விஷயம் கொண்டு வந்தாலும் இன்றைக்கி டிவிக்கு எதுக்கணும். ஏன்னா இன்றைக்கி கலைஞர் எது செஞ்சாலும் ஜெயலலிதா எதிர்ப்பாங்க, ஜெயலலிதா எது பண்ணாலும் கலைஞர் எதிர்ப்பார். இதுதான் அரசியல். இன்றைக்கி அரசியல் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அரசியல் நடத்தணும்னா பிஜேபி நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அரசியல் நல்லவங்களாக இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இந்தியா முழுக்க. ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஆரம்பித்தது, இப்போ ஸ்டாலின்லேருந்து, மம்தா பானர்ஜிலேருந்து, ஃபரூக் அப்துல்லாருந்து, ரேவந்த் ரெட்டிலேருந்து நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போக ஒரு புது பிளேயர் வந்துட்டார். தமிழ்நாட்டில் 2 பேர் தான் இன்றைக்கி இந்த எஸ்ஐஆர் எடுத்து போராட்டம். ஒன்று திமுக கூட்டணி கட்சி, இன்னொன்று டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்லிட்டார். இப்போ காங்கிரஸ் வேறு பண்ண போகிறாங்க. அப்போ இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் நடத்திய போராட்டம், டிவிகே நடத்திய போராட்டம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு இப்போவே சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க. டிவிகேக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது, டிஎம்கேக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது, எந்தெந்த ஊரில் எப்படிலாம் கூட்டம் வந்தது, எந்த ஊரில் டிவிகேக்கு அதிகமாக கூட்டம் வந்தது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஊரில் சொல்லுங்கள், தமிழகம் முழுக்க பார்க்குறீங்க, எந்த ஊரில் டிவிகேக்கு அதிகமான கூட்டம், மதுரையா இல்லை சென்னையா இல்லை பார்த்தீங்கன்னா கரூரா, எந்த கூட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா ஊரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அத்துமீறல்கள் நிறையா நடக்குது, காவல்துறை முறையாக பர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு ஒடுக்குறாங்க. அதாவது விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பே கொடுத்தாலும் வெளியில் மக்கள்கிட்ட என்ன போய் சேரும்னா, விஜய் கட்சிக்கு எப்போ பார்த்தாலும் இவங்க தொல்லையே கொடுக்குறாங்கப்பா. இப்போ விஜய் கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதிமுக ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க? ஏற்கனவே விஜய் அவர்கள் நேற்று பேசியது பல கோடி பேர் பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விஜய் நாளைக்கே ஜெயிக்க போகிறார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஸ்டாலினுக்கும் சொல்ல மாட்டோம், எடப்பாடிக்கும் சொல்ல மாட்டோம். தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய பிளேயராக விஜய் இருப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கள். விஜய் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. அதிசயம் நடக்குமா அப்படின்னா, அதிசயம் அப்படிங்கிறது அதிசயம் அப்போ தான் நடக்கும், இப்போவே நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். அதாவது நல்லா நினைப்போம் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு, கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் காலவாரி விட்டுரும். அரசியல் அப்படிங்கிறது அது நம்ம சொல்ல முடியாது யார் ஜெயிப்பான்னு. சொன்னால் எலெக்ஷனே தேவையில்லையே. அப்போ ஓரளவுக்கு தான் நம்மளால் கணிக்க முடியும். மக்களுடைய மனம் அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாது. விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், நம்ம தனித்து தான் நிற்போம், அது அவருடைய ஸ்டாண்டு. இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகணும்னு சில பேர் சொல்கிறாங்க, அது அவங்க ஸ்டாண்டு. இல்லை விஜய் நினைக்கிறார் காங்கிரஸும் நம்மளும் சேர்ந்தால் நல்லதுன்னு நினைக்கிறார், அது அவரோட ஸ்டாண்டு, காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அப்போ எந்த ஐடியா ஜெயிக்கும் எந்த ஐடியா தோக்குங்கிறது இப்போ யாருக்கும் தெரியாது, படம் எடுக்கிற மாதிரி தான். அப்போ இன்றைக்கி டிவிகேவுடைய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள்கிட்ட எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? பரவாயில்லப்பா, டிவிகே நமக்காக போராடுது, வக்பு வாரியமாக
உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறார், பொது சிவில் சட்டமாக எதுக்குறார், மோடியை கடுமையாக எதுக்குறார், தேர்தல் ஆணையத்தை கடுமையாக எதுக்குறார். இப்படிப்பட்ட ஒருவர், மோடியை எதுக்கக்கூடிய ஒருவர் பக்கம்தான் இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் போகும். அதை அடை தடுக்கிறதுக்கு தான் அற்புத பெருவிழா, கிறிஸ்துவர்களை கவர்றதுக்கு இஸ்லாமியர்களுக்கு நிறையா சலுகைகள்லாம் அறிவிக்க போகிறாங்க. இப்படி பலவிதமான யோசனைகள். இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்த உடனே திமுகவுக்கு பயம், சிறுபான்மை ஓட்டுகள் போயிடும். இப்போ விஜயை கண்டு ஒன்றும் இல்லைங்கிறாங்கன்னா நம்ம சாதாரணமாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குது, இந்த பக்கம் திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னா சிறுபான்மை மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நல்லா யோசனை பாருங்க. புதிய தமிழுக்கு ஓட்டு போடுவாங்களா? யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? அப்போ அந்த வாக்குகள் அப்படிங்கிறது சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கி திமுகட்ட போட்டிருந்த வாக்கை வந்துட்டார். அது இன்றைக்கி எஸ்ஐஆர்லாம் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா நாங்கள் அது விஜய் வந்தால் தான் கூட்டம்னு பார்த்தா இப்பவும் கூட்டம் வருது. அப்போ இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு வட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர முடியுது. விஜய் அவர்களுக்கு பெரிய பலமே என்னென்னா அவருடைய முகம். அதாவது அவர் எது சொன்னாலும் சரி அப்படின்னு பல கோடி பேர் நினைக்கிறாங்க. அந்த போன தடவை அந்த திருச்சி மற்ற ஊருக்கெலாம் போகும்போது தெரியும், அங்கே அந்த மரத்து மேலே குதிக்கிறதாகட்டும், அதாவது பாசம் எல்லை மீறி போயிடுச்சு. அதை இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில பேர் கூட்டத்துக்கு ஆளே இல்லை, இவர் கூட்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரியான ஒரு க்ரௌட் அப்படிங்கிற ஒன்றை ஓட்டாக மாற்றணும். அதுதான் ஒரு பெரிய கலை. அதுதான் விஜய் நேற்று சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம், ஜென்செட் அவங்களுடைய ஓட்டெல்லாம் போயிடும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னது பல கோடி பேர் இன்றைக்கி கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இன்னொன்று, விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிறது இப்போ சினிமா பார்க்க போகிறவங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. விஜய் பிடிச்சிருக்கவங்க தான் அவ்வளோ கூட்டத்துக்கு வராங்க, கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்க நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நடந்த கூட்டம் அதுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா இவ்வளோ அடக்குமுறைக்கு பற்றினும் இவ்வளோ பேர் வராங்க. திமுகவுக்கு செலவுக்கு காசு இருக்குது, அதிமுக காசு இருக்குது, காங்கிரஸ்கிட்ட காசு இருக்குது. காசே இல்லாமல் சொந்த கை காசை போட்டு பண்ணணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள், அங்கே நின்ன நிர்வாகிகள்லாம் பார்த்தா அது நிர்வாகிகளை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது நிர்வாகிகள் மட்டும் கூட்டம் இல்லை, பிடிச்சவங்களும் வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரே ஒரு விஷயம், டிவிக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம், விஜய் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு பலம் தான். இதை எல்லா கட்சிகளும் விட்டு நோக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? பழனிசாமி அவர்கள் கிளை செயலாளர்னு வந்தவர். அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இந்த கூட்டம் ஓட்டு போடுமா இல்லையான்னு பழனிசாமிக்கு தெரியும். அதனால தான் அவர் கூப்பிட்டுருக்கார். சிலதெல்லாம் சும்மா கூட்டம் வரும், அதெல்லாம் ஓட்டு போடாது. இது வேறு மாதிரியான கூட்டம், அது அவருக்கு தெரியும். இப்போ நான் நடிகைகளை பார்க்க வரக்கூடிய கூட்டம், இல்லை காமெடி நடிகரை பார்க்க கூட்டம் சும்மா பார்ப்பாங்க போயிடுவாங்க. இது அப்படி இல்லை, இது வேறு மாதிரியான கூட்டம். ஏற்கனவே அவங்க பதவியில் உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 190 இடத்துல நின்று 120 இடத்துல ஜெயிச்சாங்க, விஜயோட முகத்தை மட்டும்தான் வச்சு. ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அப்புறம் ஒரு தடவை ஜெயலலிதாமாவுக்கு ஆதரவும் தெரிவித்தாங்க. அதனால் ஏற்கனவே இதில் பண்ண கொஞ்சம் அனுபவமும் இருக்குது. என்ன ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் 2 பெரிய ஜாம்பவான், ஒன்று பிஜேபி, ஒன்று திமுக. இந்த 2 பேர் எதுக்கிறதுக்கு உங்களுக்கு மக்கள் சக்தி மட்டும் போதாது, பணபலம் வேணும், குள்ளநரி தந்திரம், நிறைய விஷயம் இருக்குது. இது இன்றைக்கி இப்போ டிவிக்கே பின்தங்கி இருக்கானா? கண்டிப்பாக பின்தங்கி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் செய்கிற எல்லாமே சரி அப்படின்னு சொன்னால் அது சரியான வாதமாக இருக்க முடியாது. நீங்களே சொல்லுங்களேன். ஒரு மனிதர் அப்படின்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். தவறே செய்யாத மனிதராக இருக்காங்களா? பிரசாந்த் கிஷோர் அவர்களை விஜய் கொண்டு வரும்போது நம்ம அன்றைக்கி மத்தியானமே சொன்னோம், தப்பு பண்ணுறாரு. காசு வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்க போகிறார். அவரெல்லாம் மேடை ஏற்றக்கூடாது. அவரை மேடை ஏற்றுனது தப்பு. அவர் கரெக்டாக பீகாருக்கு போய் நான் ஜெயிச்சுட்டு முதலமைச்சராக விஜய் முதலமைச்சர் ஆகிறாருங்கிறார். அவரே தோற்று போயிட்டார். அவர் எங்கே இங்கே வரப்போகிறார்? நட்டாத்தில் விட்டுட்டு ஓடி போயிட்டாரா? இப்படி நிறைய பேர் இருப்பாங்க, கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களை களை எடுக்க வேண்டியது விஜய் பார்ப்பார். ஏன்னா எடுத்த உடனே விஜய் அரசியலில் கரைச்சி குடித்த புளிமா இருக்க முடியாது. சரி, எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அதாவது கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது எப்படி வந்தார், மேலே எப்படி வந்தாங்க, ஜெயலலிதா வரும்போது என்ன பண்ணாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு ஜெயலலிதா ஃபஸ்ட்டு பீரியடில் எப்படி இருந்தது, 2வது பீரியடில் எப்படி இருந்தது, எல்லாருமே ஒரு பக்குவம் தானே. ஒரு மனிதர் அப்படின்னா அப்படி தானே. நேற்று இருக்க மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கோமா? அப்போ விஜய் அதை தெரிஞ்சுக்குவார். நம்ம என்னென்னா அவர் பக்குவப்பட்டு வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிறத அது சரியான விஷயமா இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சி தலைவராக யாரையும் கடிஞ்சு பேசாமல், ரொம்ப தரக்குறைவான வார்த்தை யூஸ் பண்ணாமல், சவால் விடாமல், இதெல்லாம் விஜய்க்கு நம்ம பிடிச்ச விஷயமாகவே பார்க்குறோம். இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது டிவிகேவுக்கு ஒரு உற்சாகம் தான். ஏன்னா பொதுக்குழுவில் விஜய் பேசுகிறார். அப்போ ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டார், நான் தான் தெளிவாக. நம்ம ஏற்கனவே இதான் சொன்னோம், பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் போக மாட்டாருங்க அவருன்னு சொன்னால் அதே மாதிரி சொல்லிட்டார், நான் தாங்க அப்படின்ட்டார். சரியோ தப்போ நான் இருக்கேன்ப்பா அப்படின்ட்டார். இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இனிமேல் அடுத்து மீட்டிங். அப்போ ஒரு கட்சி அப்படிங்கிறது நான் 30 நாள் சோர்ந்து போயிட்டோம், அடுத்தடுத்து வேகமாகி கொண்டே இருக்கிறோம்.
அப்போ அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தமிழ்நாடு உற்று பார்க்கும். இன்றைக்கி நடந்த விஷயமே தமிழ்நாடு உற்று பார்க்கும். ஏன்னா நாளைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம், இன்றைக்கி டிவிக்கு ஆர்ப்பாட்டம் நமக்கு தெரிஞ்சு குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. என்ன ஒன்று, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம், பரவாயில்லப்பா கட்சி மறுபடியும் பக்காவாக வந்துருச்சு. ஏன்னா ஒரு கட்சி அப்படிங்கிறது மக்களுடைய எண்ணத்தை நன்மதிப்பை பெறணும். எப்படி ஏதோ விஜய் வந்தாருப்பா போனாருப்பா, ஒரு மாதம் வீட்லேயே இருந்திருக்காருப்பா அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா ரொம்ப நாள் விஜய் இருக்கார், எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும், திமுக எதிர்த்து பேசணும். அவர் சொல்லிட்டார்ல, திமுகவை எதிர்த்து பேசுகிறது இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் ட்ரெய்லர், இதெல்லாம் மக்கள் வெகுஜன மக்கள் ரசிப்பாங்க. திமுகவுக்கு எதிராக நம்ம ஒன்றுமே வாதத்தை வைக்கல, அதுக்குள்ளே நம்ம மேலே பாயிறாங்க. ட்ரெய்லர் தான் விட்டுருக்கோம், இனி மெயின் பிக்சரே இல்லை. அப்போ கிட்னி திருட்டிலேருந்து ஒவ்வொரு அமைச்சருடைய என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, முதலீடுகளை என்னென்ன பண்ணாங்க, இப்படி பல விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் விஜய் பேசும்போது அது பேசும் பொருளாகும், கண்டிப்பாகும். ஏன்னா யார் பேசுனா சில விஷயம் பேசும் பொருளாகுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. பழனிசாமி பேசுனா, பழனிசாமி ஏதோ ஒன்று சாத்தானு குளம்னா நீங்கள் போங்க உங்கள் இது நம்ம பேர் வந்து அஜித், இப்படி ஒவ்வொரு மேட்டரும் இவங்க ஒன்று சொன்னால், பொள்ளாச்சி மேட்ரு ஆரம்பிப்பார் திமுக, உடனே பழனிசாமி சொல்லுவார் ஞானசேகரனுக்கு தெரியாதான்னு. இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு ஆட்சிலையும் குறை இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் விஜய்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, புதுசாக வந்திருக்கார். இப்போ உதயநிதி அவர்கள் போகிற மீட்டிங்லாம் விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இருக்க தலைவர்களுக்கெல்லாம் வரலாறே இல்லைன்ட்டு. உங்களுக்கு என்ன வரலாறு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? ரயில் இந்த டிக்கெட் பரிசோதகர் ஏன் டிக்கெட்டை பரிசோதிக்கவில்லை, கீழே கமெண்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ உதயநிதி அவர்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கார். விஜய் பற்றி வந்து உங்களுக்கு வரலாறு இல்லை, எடுத்தவுடனே நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறீங்க, எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், உங்கள் தலைவர்கள் இப்படி இருந்தார்கள், அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தான். அப்பாவுடைய பேரை வச்சு பையன் வாழ்கிறது வந்து சரியான வாதமாக இருக்காதா, தாத்தாவுடைய பேரை வச்சு வாழ்கிறது சரியான வாதமாக நமக்கு தெரியல. மக்களே நீங்களே கருத்து சொல்லுங்கள். மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி விஜயோடைய ஆர்ப்பாட்டம் சிறப்பு, இது பண்ண வேண்டிய ஒன்று தான். இனிமேல் அவருடைய ஆட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அவங்களுக்கு ஆள்லாம் போட்டுட்ருக்காங்க, அடுத்தடுத்து விஜய் பிரச்சாரத்துக்கு போவார், இன்னும் நிறையா விஷயங்கள் எடுப்பார். அப்போ இங்கே ஆளுகின்ற அரசுக்கு கொஞ்சம் குடைச்சலாக தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம், அவர்களுடைய அடுத்தடுத்த கூட்டம், இதெல்லாம் திமுகவுக்கு தலைவலி ஏற்படுத்தும். வரக்கூடிய தேர்தலில் திமுக எத்தனையாவது இடம் பெறும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்க நிலைமையை சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி விஜய் தரப்புடைய ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசியிருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.